வஞ்சிர மீன் எல்லோருக்கும் நல்லது என்று நினைக்கிறீங்களா? உண்மையில் சிலருக்கு இது கவனமாக சாப்பிட வேண்டிய மீன். ஆனால் சரியான முறையில் சமைச்சா இது உடலுக்கு மிக நல்ல சத்தான உணவாக மாறும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழை இலை வஞ்சிர மீன் வறுவல். இதில் ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா, பெரிய கடல் மீன்களில் சில நேரம் மெர்க்குரி என்று கனிம உலோகம் இருக்கும். மெர்க்குரி என்பது கடல் நீரில் இருந்து மீன்களில் உடலில் சேரும் ஒரு ஹெவி மெட்டல். அதிகமாக உடலில் சேர்ந்தால் நரம்பு மண்டலம் மற்றும் மூளை வளர்ச்சிக்கு பாதிப்பு தர வாய்ப்புள்ளது. அதனால் கர்ப்பிணிகள், சிறிய குழந்தைகள் அடிக்கடி அதிகமாக மீன் சாப்பிடுபவர்கள் அளவோடு சாப்பிட வேண்டும். ஆனால் சரியான முறையில் சமைச்சா இந்த மீன் ஒரு சிறந்த ஆரோக்கிய உணவாக இருக்கும். இன்றைக்கி ஃபஸ்ட் அதில் நம்ம சொல்ல போகிறது பனானா லீஃப் குக்கிங் மெத்தட். மசாலாவை தடவி வாழை இலையில் சுற்றி முதல்ல வேக வைப்பது ஒரு பாரம்பரிய முறை. வாழை இலையில் பாலிஃபினால் மற்றும் ஆன்டாக்சிடென்ட் போன்ற இயற்கை சேர்மங்கள் இருக்கும். இது உணவின் வாசனையையும் சுவையையும் அதிகப்படுத்தும். முதலில் வேக வைத்தால் எண்ணெய் உறிஞ்சுவது குறையும். இதில் நீங்கள் ஃப்ரை பண்ணக்கூடிய டைமில் முக்கியமாக நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது, தேங்காய் எண்ணெயில் லேசாக பொரிச்சா சுவையும் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயில் மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால உடலுக்கு விரைவாக சக்தி தரும். அளவோடு பயன்படுத்தினால் பாதுகாப்பானது. வேறு ஆயிலில் உள்ள டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா, லைக் பாம் ஆயில், அதாவது இந்த கடைகளில் பொரிக்கிறது பாம் ஆயிலில் தான் பொரிப்பாங்க. சன்ஃப்ளவர் எண்ணெயில் நம்ம டீப்பாக ஃப்ரை பண்ணக்கூடிய டைமில் அடிக்கடி சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும், வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஃபிஷ்ஷு தானே ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு அந்த எண்ணெயில் பொரிச்சா வேஸ்ட்டு தான். எண்ணெய் அளவு ரொம்ப முக்கியம். வஞ்சிர மீனில் இருக்கும் முக்கிய சத்துக்கள் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், விட்டமின் டி, விட்டமின் B12, செலினியம், அயோடின் அண்ட் பொட்டாசியம். இதில் கலோரிஸ் வேல்யூ பார்த்தா 100 கிராம் வஞ்சிர மீனில் சுமார் 130 முதல் 170 கலோரி வரை இருக்கும். பொரிச்சா கலோரி அதிகரிக்கும். இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது, மூளை செயல்பாட்டை மேம்படுத்த உதவும், தசை வளர்ச்சிக்கு புரதம் தரும். எக்ஸஸாக சாப்பிட்டா மெர்க்குரி சேரும் அபாயம், அதுக்கு கொழுப்பு இன்டேக் ஆகும், உடல் எடை அதிகரிக்கும், கொலஸ்ட்ரால் ரொம்ப உயரும்.